ஐயோ மா நீயாடா? நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா அதை வச்சு மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் படத்தை பார்க்கணும். படம் பார்த்துட்டேன் ப்ரோ. எவிடன்ஸ். ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? நண்பர்களே, இப்போ நான் ஒரு செகண்ட் கத்துனதை திருப்பி திருப்பி போட்டால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். 3 மணி நேரம் படத்தில் 2 மணி நேரம் கத்திக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு நான் கத்தாமல் சொல்கிறேன், கேளுங்க. நான் முதல்ல இருந்து வரேன். கங்குவான்னு ஒரு படம் வருதுன்னு அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு, ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் தூக்கி எங்கேயோ வச்சுட்டேன். தமிழ் சினிமாவிலிருந்து ஒரு பேன் இண்டியா படம் வரப்போகுது, இன்னும் குவாலிட்டியாக இருக்குது, இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்கன்னு சொல்லிட்டு இங்கேயோ தூக்கி வச்சிட்டேன் எக்ஸ்பெக்டேஷனை. அதுக்கப்புறம் யோலோ அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டு போய் பார்த்தா என்னடா பீரியாடிக் ஃபிலிம்னு சொல்லிட்டு இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிட்டு இருக்கீங்கன்னு அப்பவே தோணிருச்சு. ஓகே, இது வந்து ஏதோ சீமராஜா மாதிரி சிறுத்தை எண்ணத்தையோ பண்ணிட்டாப்புல போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே எக்ஸ்பெக்டேஷனை நான் குறைச்சி வச்சுட்டேன். ஆனால் அது நான் பண்ண தப்பு. எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிருக்கக்கூடாது, குழி தோண்டி புதைச்சிருக்கணும். இந்த படம் வந்து ஒரு மாதிரி தெலுங்குல மகதீரான்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அந்த படம் மாதிரியே மறுஜென்மங்கிற கான்செப்ட் வச்சு பாஸ்டையும் ப்ரெசென்ட்டையும் கனெக்ட் பண்ணி காட்டுவாங்க. பாஸ்ட்டில் ஒரு அம்மாட்ட உங்கள் பையன் உயிருக்கு நான் பாதுகாப்புன்னு சூர்யா வாக்கு கொடுத்துருவாப்புல. அந்த வாக்கை அந்த ஜென்மத்திலையும் 2024 எடுத்த இந்த மறு ஜென்மத்திலையும் காப்பாற்றுவாரா அப்படிங்கிறது தான் கதையே. மனுஷ ஜென்மம் தானா? இந்த படத்தை வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இந்த படத்தோட விஷுவல் தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, 3D எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருந்துச்சு, செட்டும் ஆர்ட் ஒர்க்குமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்க வந்து நிஜமாக ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு சில இடத்துல டம்மியாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல நல்லாவே இருக்குது. ஆக்டிங் வைஸுமே யார் ஆக்டிங்குமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. வந்து பீக்காக இருந்தது வந்து சூர்யா சாரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். மனுஷன் பயங்கரமா நடிச்சிருக்காப்புல. படத்துல மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பத்தி சொல்லணும்னா வாவ் அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டமாவும் இல்ல, நடாது அப்படிங்கிற மாதிரி இல்ல, ஒரு ஓகேவா இருந்துச்சு. என்ன பத்தி ஒண்ணுமே சொல்லல, ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் டே படம் பார்த்துட்டு வந்த ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரோ என்ன இருந்தாலும் சூர்யாவோட ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ, அவர் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் ப்ரோ, அவருக்காகவே பார்க்கலாம் ப்ரோன்னு சொன்ன உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, சிறுத்தை வந்து சிறப்பா வழக்கம் போல ஏதோ ஒரு சம்பவம் செஞ்சுட்டாரு அப்படின்னு. ஏன்னா படம் எதுவும் ஒழுங்கா இல்லைன்னா கடைசியாக கொடுக்குற ஒரே முட்டு இதுதான். நம்ம சீட்டா, அதாவது சிறுத்தைக்கு யார்டா இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தது, படத்தில் ஏதோ இந்த பாய்ஸுங்கிற மீமு, மோய பாட்டு இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க படத்தில். இவ்வளோ பெரிய படத்தை எடுத்துட்டு ஏதோ யூடியூப் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு 30 நிமிஷம். இந்த ஜென்ரேஷன் வைப்போட செட் ஆகிறாராம். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. சூர்யாவோட எந்த படத்துலையுமே இன்ட்ரோ வந்து இவ்வளோ கிரிஞ்சா இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஹீரோவோட இன்ட்ரோ வந்து ஒரு ஃபைட் சீனில் தான் ஆரம்பிக்குது. படம் போடுறதுக்கு முன்னாடி போடுவாங்கல்ல இந்த டால்பி அட்மாஸு, ஸ்டுடியோ க்ரீனு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு அனிமேஷனோட ஒரு வீடியோ போடுவாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் கத்துன கூட்டம் சூர்யாவுக்கு காமிச்சு ஒரு 5 செகண்ட் நான் அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் வந்து இன்ட்ரோலேயே காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா, சுத்தமாக செட் ஆகலை. யாருக்கும் சிரிப்பு வரல, வெறுப்பு தான் வந்துச்சு. எதுக்கு இருக்கானே தெரியல, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 30 நிமிஷம் கிட்ட ப்ரெசென்ட்டில் நடக்கிற போர்ஷன் தான் காட்டுவாங்க. அவ்வளோ கிரிஞ்சாக இருந்துச்சு. ஏன்டா அந்த படத்துக்கு வந்தோங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு. அந்த 30வது நிமிஷம் முடியும் போதே அப்பா டே போதுண்டா, இப்போவே இன்ட்ரோல் விட்டுருங்கடா தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ தான் இருங்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கதையே ஆரம்பிக்கிறாங்க. சரி, அதான் பீரியாடிக் போர்ஷன் வந்துருச்சுல, இதுக்கப்புறமா படம் நல்லா இருக்கும்னு பார்த்தா முன்னாடி வந்த நீ பெரிய மொக்கையா இப்போ வர நான் பெரிய மொக்கையாங்கிற மாதிரி காம்படிஷன் பண்ணிட்டு இருக்காங்க படத்தில். அந்த ப்ரெசென்ட்டில் வந்த சூர்யா கேரக்டரோட பேர் ஃப்ரான்சிஸ். இந்த கேரக்டரோட சீனை மட்டும் அந்த 30 நிமிஷம் தாண்டி இன்னும் கொஞ்ச நாள் இழுத்துருந்தாங்கன்னா இந்தியன் 2 படத்தில் சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு வறுக்கப்பட்டாரோ அதே அளவுக்கு ஃப்ரான்சிஸும் வறுக்கப்பட்டு இருப்பார். தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பீரியாடிக் போர்ஷன் எப்போ ஆரம்பிச்சதோ இருந்து முடிகிற வரைக்கும் தேட்டர் சைலண்ட்டாகவே இல்லை. அதுக்கு முன்னாடி சைலண்ட்டாக இருந்துச்சு, அது ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் தேட்டர் சைலண்ட்டாகவே இல்லை. அவ்வளோ கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க எல்லாருமே. தேட்டரில் யாரும் கத்தலை, படத்தில் அவங்களே கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. சும்மா உட்காந்து ஆ ஊ கங்குவா கங்குவா கங்குவான்னு கத்துறாங்க.
இவங்களே கத்தி பாதி கதை கிழிச்சிடுறாங்க. நானும் கொஞ்சம் கிழிச்சுக்கிறேன். டிஎஸ்பி வந்து அவர் ஒரு பக்கம் மியூசிக்கை போட்டு டமால் 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 டமால்னு அடிச்சுட்டு இன்டர்வல் விடுற வரைக்கும் ஒரு மாதிரி கரகரன்னு இருந்துச்சு காது. மன்னிப்பு அப்படின்னு ஒரு பாட்டு வருது. சிவா ஏன் அந்த பாட்டு அவ்வளோ நேரம் போட்டான்னு தெரியல. சரி போட்டுட்டோம், ஒரு நிமிஷம் இல்லை ஒரு கொஞ்ச நேரம் போட்டு கட் பண்ணிடுவாருன்னு பார்த்தா அந்த பாட்டை ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அந்த பாட்டை கட் பண்ணவே இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கு அந்த பாட்டு. 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். ட்ரெய்லரில் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போன அளவுக்கு படத்தில் வந்து ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் புதுசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி இவர் சீட்டாட்ட ஆல்ரெடி அந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். விவேகத்துக்கு அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் கங்குவா ட்ரெய்லர் பார்த்துட்டு ஓகே சீட்டா பழைய சீட்டா மாதிரி இல்லைடா மாறிட்டாருடா அப்படின்னு நினச்சேன். என் சீட்டா இன்னும் மாறல. கங்குவா அப்படின்னு அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு அவன் கொடுத்த பில்டப்புக்கு ஒன்றுமே இல்லை. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்புறம் அப்படி இப்படி ஓட்டி மேக்ஸ் ஃபைட் சீனுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து தலைவனே அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அந்த சீனோட பார்க்கும்போது அந்த பாட்டு எதிர்கொள்வோம் ஃபைட் வந்து இந்த பீரியாடிக் போர்ஷன்லேயும் நடந்துட்டு இருக்கும். பேரலாக வந்து 2024 ப்ரெசென்ட்லேயுமே ஃபைட் சீன் போயிட்டு இருக்கும். ஃபைட் வந்து பேரலாக இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு இன்டர்கட்டில் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிளைமேக்ஸ் அப்போ தான் அந்த குட்டி பையனுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அவனுக்கு வந்து இந்த எக்ஸ்மெனில் காட்டுற மாதிரி ஒரு மியூட்டன் பவர் இருக்கும். அப்போ தான் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. சிறுத்தை சிவாக்கு யாரா இன்ஸ்டா அக்கௌண்ட்டோட சேர்த்து நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டு லாகின் பண்ணி கொடுத்தது? ஏங்க இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கதை தாங்க இது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ப்ளஸ் மகதீரா = படம் பார்த்தவங்களுக்கு அது புரியும். படம் பார்க்கலன்னா படம் பாருங்க, உங்களுக்கும் புரியும். அதுக்கப்புறம் அப்படி இப்படி போய் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பாஸ்ட்டில் அங்கே கிளைமேக்ஸில் பாபியோவில் கொன்னதுக்கப்புறம் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வராப்புல. கார்த்தி படத்தில் வராருன்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. கங்குவான்னு போட்டாலே கேஸ்டில் கார்த்திங்கிற பேர் தான் முன்னாடி வருது. இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர்லேயுமே கடைசியில் இந்த ஷார்ட்டை வச்சுட்டு சிரிக்கிற மாதிரி போட்டு அந்த வாய்ஸ் கிளியராக தெரியுது கார்த்தி தான்னு. சார் என்ன பண்றீங்க? இத்தனையும் பண்ணி போட்டு நான் இது புதுசாக வச்சிருக்கேன், நீங்களா சர்ப்ரைஸ் ஆகுங்க அப்படின்னா எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறது? சிவா நினைச்சிட்டாரு போல. படத்தில் வந்து கடைசியில் வேற ஏதாவது ஒரு ஹீரோ கூப்பிட்டு வந்தா தேட்டர் பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, நம்மளும் இதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் கார்த்தி கடைசியில் இறக்கியிருக்காரு. இது ஒரு இன்கம்ப்ளீட்டான படம். இந்த படத்தில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எப்படி நடந்துச்சு, அவன் எப்படி வந்தான், அவன் யாரு, இவன் யாரு, இது எப்படி நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சுன்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எதுக்குமே இந்த படத்தில் பதில் சொல்லலை. எல்லாத்துக்கான பதிலும் பார்ட் 2ல வச்சிருக்கேன், அந்த படத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாப்புல. எனக்கு பர்சனலாக என்ன கடுப்புன்னா, இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி சூர்யாலாம் பெருசாக எந்த படத்துக்கும் இறங்கி வந்து இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அவர் அந்தளவுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி இவர் 2 வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு எடுத்து இவ்வளோ காசு செலவு பண்ணி இவ்வளோ ஒர்க் பண்ணி படம் இப்படி தான் வருமா அப்படிங்கும் போது அந்த ஒரு ஆதங்கம் தானே தவிர வன்மை இல்லை. நல்லா வந்திருக்க வேண்டிய படம் வரலை. ஆக்சுவலாக அந்த படத்தை நான் ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி பண்ணலை. அந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே அந்த படத்தில் இருக்க விஷயத்தை எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும் போது அதுவே ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் கடைசியாக ஒரு கிளிப்பை மட்டும் காட்டுறேன், அதை பார்த்துட்டு போங்க. படத்தை பற்றி சொல்லிட்டு அப்புறம் என்னோட சிவா கிட்ட நான் வரேன். குழந்தை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தையை கொன்னுடு. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.